ரோபோ சங்கர் அவர்களோட இறப்புக்கு அப்புறம் அவரோட வீடு தேடி லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுச் செய்திக்கு பின் தொடர்ந்து அவர பத்தின நெறைய விஷயங்கள் தெரிய வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, அவரோட வீட்டுக்கு லெட்டர் ஒண்ணு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். அந்த ஒரு லெட்டர் என்ன லெட்டர் அப்படின்னா, அவரு சமீபத்தில ஹீரோவா ஒரு படத்தில நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா, பாதி ஷூட்டிங் ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. சமீபத்தில அந்த படத்தோட ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ணும்போது தான், அவர் வந்து மயங்கி விழுந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த படத்தோட பெரும்பாலான ஷூட்டிங் அவர் பங்கேற்றிருந்தாலுமே, மிக முக்கியமான காட்சிகள் எதுவும் இன்னும் படமாக்கப்படாம இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால, இதுக்கப்புறம் அவர மாரியே தோற்றம் கொண்ட ஒருவரையும், அவரோட வாய்ஸ டப்பிங் பண்றதும் அந்த படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. என்னதான் ரோபோ சங்கர் அவர்கள் அந்த ஒரு படத்துக்கு கமிட் ஆகி நடிச்சிட்டு இருந்தாலுமே, அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட உருவப்படத்த பயன்படுத்துறதுக்கோ, அப்படி இல்லன்னா அவரோட வாய்ஸ பயன்படுத்துறதுக்கோ அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட அனுமதி வந்து கட்டாயமா தேவை. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த ஒரு படக்குழு அவங்களுக்கு இந்த ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அவரோட இறப்புக்கு மிக ஆழ்ந்த இரங்கல். அவர் வந்து இந்த மாரி எங்களோட படத்துல நடிச்சிட்டு இருந்தாரு. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு படத்தோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாத்தையுமே நாங்க தொடரலான்னு இருக்கோம். அதற்கு சாரோட உருவ அமைப்பு கொண்ட ஒருத்தரையும், சாரோட வாய்ஸையும் நாங்க பயன்படுத்தலான்னு இருக்கோம். அதற்கு உங்ககிட்டேருந்து எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க போல. இந்த ஒரு லெட்டர பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த படக்குழுவ கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களாமா. நீங்க தாராளமா பயன்படுத்துங்க. அவரு இருந்து நடிச்சு குடுத்திருக்க வேண்டிய படம், அவரு இல்ல. பட் எங்க இருந்தாலும் அவரோட ஆசீர்வாதம் இருக்கும். கட்டாயமா இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். நீங்க நல்லபடியா எடுத்து முடிங்க. எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாமா. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருந்துச்சு. ரோபோ சங்கர் அவர்களோட கடைசி படம். கண்டிப்பா இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது வெகுஜன மக்களால மிக பெரும் அளவுல ரசிக்கப்படும் அப்படிங்கிற மாரி எல்லாராலுமே எதிர்பார்க்கப்படுது. காமெடியும் அதிகமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, மார்கோ படத்தோட டைரக்டரோட அஜித் குமார் அவர்கள் சேரப்போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியா பயங்கரமா பத்திக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மலையாளத்துல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் மார்க்கோ. கிட்டத்தட்ட ரத்தமும் சதையுமா இந்த படம் படு பயங்கரமா இருக்கும். ஜனரஞ்சகமா இருக்கும். இந்த படத்தை பார்க்கும் போதே யாருப்பா இந்த டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்கு தோன்றும். அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் தான் ஹனீஃப் அடானி. அவரோட தான் அஜித்குமார் சார் அடுத்த படம் பண்ண போறாராமா. அதாவது இப்ப அவரோட கரண்ட் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கு அப்புறம் தில்ராஜு அவர்களோட ப்ரொடக்ஷன்ல ஹனீஃப் அதானியோட சேர்ந்து ஒரு சூப்பரான ஆக்ஷன் படம் அவரு பண்ண போறாராமா. அதற்கான பேச்சுவார்த்தைகள் சமீபத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் அஜித்குமாரோட சேலரி பற்றியும் பேசியிருக்காங்களாமா. ஸோ ஓவராலாக அவரோட சேலரி, மற்றவங்களோட சேலரிலாம் கணக்கு பண்ணி படத்தோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாமா. ஹனீஃப் அதானி மார்க்கோவால் இந்தியா ஃபுல்லாக பேசப்பட்டிருந்தாரு. அவர் கூட அஜித் சார் இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எவ்வளவு ஜனரஞ்சகமாக வரப்போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.